கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் அதாவது பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் தான் கைஸ் விளையாட போகிறோம். இதுக்குள்ள அப்புறம் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹை சர்வர் போய் ட்ரை பண்ணலாம் கைஸ். நம்ம எப்போயுமே பிரிட்ஜாக தான் விளாட்றோம். அனி ஹாரி ப்ரோ கூட சேர்ந்து விளாண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை மூட்டி விட்டுட்டாங்க. ஸோ நம்ம ஹைவும் இனிமேல் நம்ம விளாட்லாம். அதாவது பெட் வரும். நம்ம முதல்ல லைஃப் போர்டில் விளாண்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ லைஃப் போர்ட் பக்கத்தே போகிறதில்ல. ஸோ இப்போ நம்ம ஹைவில் இருக்க பெட் வரவாங்க கைஸ் விளாட்லாம். கைஸ் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாக வீடியோ வரலன்னு நினைக்கிறேன். அது சாரி கைஸ். இனிமேல் உங்களுக்கு கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் கட் பண்ணுறதுக்கு மூலமாகவே அதுவே உள்ளே வந்துருச்சு. ஓகே இப்போ நம்ம ஐவுக்குள்ளே தான் இருக்கும். அது எப்படி போகணுன்னா இந்த பெட் வார்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டு கைஸ் நீங்கள் இல்லைன்னா ஒரு கோடு மாதிரி கூட போட்டுன்னு போகலாம் கைஸ். இது நம்ம இங்கே பாருங்க கைஸ், கோடு /QBW அப்படின்னு போட்டிங்கன்னா பெட்வார் ஸ்டோரில் உங்களை கூட்டிகிட்டு போயிடும் கைஸ். இங்கே பாருங்கள், நான் எதுவுமே கட்டலாம் எதுவுமே பண்ணல. அதே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வரும் கைஸ். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். உங்களுக்கு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஆனால் நீங்கள் பண்ணாலே எது பண்ணாலும் தப்பாகவே ஆகுதுன்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். ஒரு ஷேரு சப்ஸ்கிரைபு லைக்கு மட்டும் பண்ணி ப்ளீஸ் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, இப்போ எனிமி தோரத்தினா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரிலாம் பண்ணலான்னு. ஓகேங்களா? அது அயனு கொடுக்குற வருது. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த டைமண்டை கலெக்ட் பண்ணிட்டு அந்த டீமுக்கு போய் அடிக்கணும் கைஸ். ஓகேங்களா? 5 வந்துருச்சு. ப்ரோ ஹரி எக்ஸ்பிரைம் ஆன்லைனில் வந்துட்டாரு கைஸ். ஹரி எக்ஸ்பிரைம் ஆன்லைனில் இப்போ இருக்காரு. ஓகேங்களா? அவர் எனக்கு இன்வைட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இப்போ விளாண்டு விட்ருக்கோமே, என்ன ப்ரோ பண்ண கைஸ். அவன் இன்னும் வரவே இல்லை. ஸோ நம்ம இன்னும் பிளாக் பண்ணிடலாம். கைஸ் அது நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் பெட்டை தான் கைஸ் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு பிளாக் வேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை உடச்சி எடுத்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம போயாச்சு. ஓகேங்களா கைஸ்? வந்தாச்சு ப்ரோ. 5 டைமண்ட் வரல ஒரு. ஓகேங்களா கைஸ்? ஓகேங்களா? இப்போ நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு இதை அப்கிரேட் பண்ணிவிட்டு அந்த 4 இதுக்கு பார்த்தீங்கன்னா இது பண்ணுவோம் கைஸ். இது என்னப்பா டீப் ஸ்லீப்பா? ப்ரோ கரெக்டாக தான் போடுறேன்னு நினைக்கிறேன். ப்ரோ 10 போயிடுச்சுன்னா இதெல்லாம் நம்ம உடச்சே போட்டுடலாம்ங்களா? ப்ரோ லூஸ் மாதிரி ஒன்று பண்ணி விட்டேன் கைஸ். அவன் உள்ளே வச்சே கட்டிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா கைஸ்? இப்போ நம்ம போயிட்டு இன்னும் ஒரு டைமண்ட் மட்டும் எடுத்து நம்ம கைஸ் ஒரு நிமிஷம் கைஸ் சாரி கைஸ். எங்களுக்கு வேறு வாய்ஸ் கேட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க கைஸ். இப்போ நம்ம இதை போய் ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணிவிட்டு ஒரு டீப் ஸ்லேட் மட்டும் வாங்கிக்கலாம் கைஸ். நான் ஒரு சின்ன தப்பு பண்ணனால நான் திரும்பி போட வேண்டிய மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. அது இப்போ நம்ம சும்மா அப்படி இப்படின்னு பறவை மட்டும் விட்டுருவோம். இல்லைங்களா? நம்ம ஃபுல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு. இப்போவும் ப்ரோ போய் அவனை அடிக்காமல் இருக்கீங்களா? அது காரணம் இருக்குது கைஸ். ஓகேங்களா? நீங்கள் பட்டு போய் அடி ப்ரோ திட்டிகிட்டு இருக்காங்க கைஸ். ஓகேங்களா? நம்ம இதை ஒன்று வாங்கி இந்த இதில் வச்சுக்கலாம். டைமண்டையும் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நமக்கு கிடச்சிருச்சு. அயன் ஆர்மர் நம்ம வாங்கலாம் கைஸ். அயன் ஆர்மர் எங்கே இருக்குது? ஓகே கைஸ்
வந்து நம்ம மெத்ததெல்லாம் தூக்கி செஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ போய் அவனை அடிக்கிறேன். ஓகேங்களா கைஸ், நான் போய் அவனை அடிக்க போகிறேன் கைஸ். மாட்டினார் ஒருத்தர், அவர் ரகப்பா அது அப்படின்ற மாதிரி. நான் கைஸ் யாருக்கிட்ட என்கிட்டக்கே அவங்க இருக்கலாமா கைஸ்? ஒன்று பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. நம்ம ஈஜாஸில் நம்ம ஒன்று வச்சோம்ல கைஸ், அதை இப்போ எடுத்துக்கலாம். ப்ரோ அவன் காலி கன்ஃபார்மு, ஏன்னா நம்ம வந்து அப்படி ஆனால் ஒரு லூட்லாம் எடுத்து வந்துருக்கோங்களா, என்னமே பண்ணி வச்சிருக்கா. அவன் ஈஸியாக பெட்டு எடுத்துட்டேன். இங்கே இருக்கான் கைஸ், முடிச்சுட்டாங்க. ஸோ தெரியாமல் உள்ளே கொண்டுட்டேன் கைஸ். நீங்கள் உள்ளே போயிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து இதை தூக்கி இந்த செஸ்ட் இதை பண்ணிடலாம். ஓகே, எங்கப்பா வேஸ்ட் பண்ணாரு, இந்த இருக்கு எடுத்துடலாம். இல்லை மாறி போயிட்டேன். இப்போ வந்து நம்ம 4 டைமண்ட் என்னமோ கிடச்சிருக்கு கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து இருங்க போய் நம்ம வந்து இது வாங்கிடலாம் கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைஸ் நம்ம எதுவுமே வாங்க தேவையில்ல, இதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மெத்தெல்லாம் நம்ம செஸ்ட் பண்ணிடலாம் கைஸ். இன்னும் என்ன ப்ரோ செஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கைஸ், அது வந்து எண்டர் செஸ்ட்டு. இதை தான் கைஸ் செஸ்ட்னு ஷார்ட் ஃபார்மாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்புறம் கரெக்டாக போயாச்சு. இப்போ தான் நம்ம போய்ட்டு ஜெம்ஸு கலெக்ட் பண்ணலாம். இந்த பிரிட்ஜிங்கே பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்படி தான் கைஸ் இந்த பிரிட்ஜிங் பண்ணணும் கைஸ். வந்தாச்சு ப்ரோ, போடு 2 இது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் ஒரு இது 3 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுவோம் கைஸ். 5. இப்போ வந்து இதில் 1 கிடைக்கும் 6, இப்போ அதில் 3 கிடைக்கும் 9 கைஸ். 12 இது நம்ம போகும்போது இருக்கும் கைஸ். இது மாதிரி தான் கேல்குலேட்லாம் போட்டு வச்சிடணும். நான் சொன்ன மாதிரியே 12 கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். எங்கே அப்புறம் போயிட்டே இருக்கலான்னு கேட்டிங்கன்னா கைஸ், நம்ம பேஸுக்கு தான். நம்ம பேஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, அதையும் நான் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணிவிட்டு ஒரு டைமண்ட் பிகாக்ஸ் வாங்கிடலாம். சாரி, டைமண்ட் ஸ்குவாட் வாங்கிடலாம் கைஸ். பார்த்திங்கன்னா நமக்கு பத்தலை. ஸோ ஒரு ஜெட் பேக் வாங்கலாம் தான் கைஸ் நான் பிளான் வச்சுருந்தேன். இன்னும் எனிமி இருக்க மாதிரியே ஃபீலாக இருக்குது, என்னமோ சத்தங்கின மாதிரி. ஆனால் இல்லை யாருமே. ஓகே, வந்து நம்ம ஒரு இது வந்து சேஃப்டியாக நம்ம இதில் வச்சிடலாம் கைஸ். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், சேஃப்டியாக வச்சாச்சு. இந்த சாடை இன்றைக்கி வச்சிடலாம். நமக்கு பிளாக்கே தேவையில்ல, அதனால ஒரு 27 மட்டும் எடுத்துருவாங்க. ப்ரோ ஜெயிச்சாச்சு. அதுக்கு நான் இதெல்லாம் வாங்கலான்னு நினச்சேன், ஜெயிச்சிட்டேன்னா. ஓகே கைஸ், வந்து நம்ம அடுத்த மேட்ச் வந்தாச்சு கைஸ். நியூ பெட்டு அன்லாக்கடு நம்ம காமிக்கிறாங்க. இருங்க, பேக் ட்ராப் இது வந்து என்னமோ பெட்டு அன்லாக்டு அப்படின்னாங்க. போய் பார்த்தா தான் கைஸ் தெரியும் என்ன பெட்டு அன்லாக்டு. அதை பார்த்தே ஆகணும் கைஸ். அது எதில் ஒரு லாக்கரு, பெட்டு ஷீட்டு, பீச்சு டிஃபால்ட். ப்ரோ பீச் வச்சுக்கலாம். ஓ கைஸ், இது மாதிரி இருக்கா? நம்ம ரெட் கலர் அதால் மாதிரி வச்சுருந்தோம். இப்போ பீச் பெட் வச்சுருக்கோம். இது வந்து நதர் பெட்டு அடுத்தலாம் இருக்குது போல். அது வந்து 8 லெவலும் போகணும். இதுக்கெலாம் மேட்ரு வந்து நம்ம கீழே இருக்க அந்த ஹெச்பி தான் கைஸ், XP தான். இப்போ வந்து நம்ம விடவே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பரு. நான் இதை நோட்டீஸ் பண்ணதே இல்லை நம்ம விளாடும் போது. மற்றவங்க பெட்டெல்லாம் இது மாதிரி இருக்குன்னு இப்போ தான் கைஸ் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இருந்தாங்க ஜம்ப் பண்ண முடியாது. ஆமாம் கைஸ், இப்போ வந்து ப்ரோ பார்த்திங்கன்னா இதில் ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ நானும் விளையாட வரேன். சில பேர் நம்ம பாராட்டி சூப்பராக விளையாடுற ப்ரோன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுறாங்க. சில பேர் நம்மளை வந்து அதாவது ப்ரோ பாட்டு ப்ரோ அது மாதிரியும் சொல்லியும் கமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு கேம் பிளேவா அது மாதிரி சொல்லியும். ஓகேங்களா, இது வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல. ஸோ வந்து இவனை தள்ளி விட்டுறலாம். தள்ளி விட்டாச்சு.
ப்ரோ இவன் பெட்டே உடச்சிடுவோம், என்ன சொல்கிறீங்க? அம்மா உடச்சிட்டு நம்ம பேஸ் ஓடிடலாம். நம்ம பாட்டு போயிட்டு ஒரு ஸ்வாடு ஒரு ஃப்ரெண்ட் ஆகுறான். ஆனால் நம்மகிட்ட இது மாதிரி வளர்க்கலாம். கேவனை முடிஞ்சு தள்ளியாச்சு. இந்த இதுலேருந்து அயனையும் கலெக்ட் பண்ணிட்டு ஓடிடலாம். நம்ம சீக்கிரமாகவே முடிச்சாச்சு கைஸ். அதை நம்ம பக்கத்து பேச சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பேஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஆகணும். பூச்சிக்கு பூச்சிக்கு ஏய் ஜம்ப் பண்ணுறா. ஏதோ ஒரு கோலத்தில் நம்ம பண்ணிடுவோம். இப்போ நம்ம டைமண்ட் எடுக்க போயிடலாமா? வேணாம். சாரி, ஜெம்ஸ் எடுக்க போயிடலாமான்னு எனக்கு சொன்னாங்க. நம்ம அயனை ஈச்சஸ் பண்ணிவிட்டு இதை அப்கிரேட் பண்ணி விட்டுறலாம் கைஸ். இதை அப்கிரேட் பண்ணணும் நம்ம பண்ணிடலாம். பண்ணிட்டு இப்போ நம்ம பாட்டு போயிட்டு இதை ஈச்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம போய் ஜெம்ஸு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. வர வழியில் இப்போ அங்கே 5 டைமண்ட் தான் கேட்பாங்க. வர வழியில் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எடுக்க வேணால் நம்ம அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒன்று இருக்குது சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஸ்பீடாக போகலாம். ப்ரோ இந்த பிரிட்ஜிங்க பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். சூப்பரு, வந்தாச்சு. இன்னும் 16 சென்ட் இருக்கு. வேணாம் கைஸ், நம்ம போயிடலாம். ஸோ அதாவது வெயிட் பண்ண வேணான்னு சொல்கிறேன். ப்ரோ எல்லோ ஏற்கனவே வந்துட்டானா? அதுதான் என்னடா காணாமேன்னு பார்த்தேன். நம்ம வெயிட் பண்ணியே போயிடலாம், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம வரக்கூடாதுமா? ப்ரோ வரான் ப்ரோ பாட்டு ஒழுங்காக ஓடிருக்கலாம். சொல்லுங்க கைஸ், எல்லாம் முன்னாடியே போனதுனால இப்போதைக்கு அவன் தான் கைஸ் நம்ம கிங்குன்ற மாதிரி. ஸோ நம்ம அந்த இடத்துக்கே போகக்கூடாது. ப்ரோ அவன் நம்மகிட்ட தான் கைஸ் வரான். நம்மகிட்ட தான் வரான். ப்ரோ நம்ம எப்படியாச்சும் பெட்டு உடச்சிட்டான். ப்ரோ அடிக்கிறான் ப்ரோ. கைஸ் நான் ஒரு இது மட்டும் அயனா இருப்பார் மட்டும் அங்கிடணும். ப்ரோ அயனா இருமாரு. ஏய் ஓடு. ப்ரோ அவன் எங்க? ப்ரோ அவுட் ஆயிட்டானா? அவன் எங்க கைஸ்? அவன் எங்க ப்ரோ? ப்ரோ நான் முடிச்சுட்டேன்டா, ஆனால் நான் எதுவுமே பண்ணலையே கைஸ். அவன் எங்கே போனேன்னே தெரில. என் பெட்டை அவனை உடச்சிட்டான். அவன் எங்கே போனான் கைஸ்? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. ப்ரோ திரும்பி வந்துட்டான் கைஸ். ப்ரோ அவன் ஜெட்பேக் யூஸ் பண்ணி வருவான், நான் அடிப்பேன். ஜெட்பேக் யூஸ் பண்ணி வாடா ஓட்டுறான் பார்த்தீங்களா? கைஸ் எப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பாடா, எஸ் ப்ரோ, வி டிட் இட் ப்ரோ. கைஸ் வேறு லெவலே நம்ம முடிச்சாச்சு அவனை. ஆனால் ப்ரோ எல்லோவே இந்த மேட்ச்லேருந்தே அவுட் ஆக்கியாச்சு. சூப்பர், வேறு லெவலு. இப்போ நம்ம பாட்டு கலெக்ட் மட்டும் பண்ணுவோம் கைஸ். ஆரஞ்சு பேஸை போய் அடிப்போம். அதாவது ஆரஞ்சு பெட்டை போய் அடைப்போம் சொல்லணும் கைஸ். ஓகே ப்ரோ அவர் இதெல்லாம் போட்டு வச்சு கட்டி வச்சுருக்காரு. கரத்துறாரா? இல்லை ஈஸி நம்ம ஒரு பிகாக்ஸ் வாங்கிடலாம். பிகாக்ஸ் எங்க ப்ரோ? பிகாக்ஸ் எங்க? இந்த இருக்கு. நானும் தேடிட்டு இருக்கேண்ணா. ஆமான்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஏய் இங்கே இருக்கா பட்டனு? முடிச்சாச்சு ஆரஞ்சை. அதாவது பெட்டை உடச்சினேன். அவன் எங்கே இருக்கான்னு தெரில கைஸ். ஆரஞ்சுக்காரன். ஓகே நம்ம கொஞ்சம் ஆரம் மட்டும் வாங்கலாம். ஓகே இப்போ ஒரு ஃபயர் பாலு. ப்ரோ
ஆனால் யாரையாவே ப்ரோ நல்ல வேலை. பார்த்தேன் ப்ரோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. வந்தால் காலி பண்ணிடுங்களாம். வரலையே. அவன்கிட்ட டைமண்ட் ஷார்ட் இருக்குது. ஸோ அவன்கிட்ட மோதிலாம் ஜெம்னால ஜெயிக்க முடியாது. ஸோ அவ்வளோதான். ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி தாங்க சரிவாக கொஞ்சம் விளாடணும். ஓகே, இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா பவு அங்கே தான் பார்த்தீங்கன்னா. இப்போ பவு வந்து வாங்கியாச்சு. எதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளூவோட பெட்டை மட்டும் எப்படியாச்சும் உடச்சிடணும் கைஸ். அப்படின்னா நம்ம யார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பெட்டு இருக்காது. ஸோ ஒரு ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கும். ப்ரோ அங்கே தான் இருக்கா ஆரஞ்சு. நான் ஆரஞ்சை பார்த்துட்டேன். நம்ம வந்து ஜெம்ஸு காலி பண்ணலாம் கைஸ். ப்ரோ ஆரஞ்சு காலி. எப்படி காலியானு தெரில. கீழே விழுண்டான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்கை ப்ளூ தான் கைஸ். அது இப்போ எங்கே இருந்தால் என்னோட கேள்வியே. இப்போ நம்ம வந்து ஓட ஆரம்பிச்சிடலாம். ஓடலாம் மீன்ஸ் நம்ம பேஸுக்கு போய் வாங்க ஆரம்பிச்சிடலான்றேன். நான் அந்த இருக்க ஆரஞ்சு சாரி ரெட்டு சாரி ப்ளூ. அவன் பேஸுக்கே போய் நம்ம வாங்கலாம் கைஸ். என்ன சொல்கிறீங்க? நான் நம்மளை பார்க்கல, அதனால தான் நான் போயிட்டுருக்கேன். பார்த்துக்கிட்டு வந்துட போகிறான். ப்ரோ இல்லைல்ல இல்லை. ஒரு ஜெட் பேக்கு, ஒரு டைமண்ட் ஸ்வாடு, ஒரு இது, ஒரு கோல்டன் பிளாக முடியாதா கைஸ்? வேறு என்ன வாங்க? எதுலாம் தேவையில்ல நமக்கு. ப்ரோ ஜெம் வச்சேன். இது இன்னொரு ஜெட் பேக் வாங்கிடலாம் கைஸ். இப்போ வந்து இவன் பேர்டே நான் உடைக்கல, அதை பற்றிங்களா மறந்துட்டேன். ப்ரோ அடிக்கிறான் ப்ரோ. முடிச்சிட்டேன் ப்ரோ, ஜெயிச்சிட்டேன் கைஸ். வேறு லெவலு. போன 2 மேட்சுமே விக்டரி தான். இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து சூப்பரு மெஜண்டா டீம் கைஸ். வேறு லெவலு. இப்போ வந்து நம்ம கீழே போய் நம்மளோட ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எங்கே ஸ்டாட்ஸு? அதை இங்கே கொண்டு போனக்கு அப்புறம் காமிப்பாங்க. இருங்க கைஸ். எங்கள் ஸ்டாட்ஸு இந்த இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 640. கேம்ஸ் பிளேட் வந்து 19, 2 விக்டரி. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம முன்னாடியே சும்மா போயிட்டு ஏதாச்சும் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கில்லு வந்து 25, டெத்ஸு வந்து 48 டாட் அவுட் ஆகிருக்கேனா. ஓகே, இப்போ அடுத்து வந்து ஃபைனல் கில் வந்து அதாவது அந்த பெட்டை நான் உடச்சது வந்து 12. அவங்கள அப்படியே முடிச்சிருக்கிறது வந்து 10. ஓகேங்களா? எங்க கைஸ் வந்து நம்ம ஸ்டாட்ஸ்லாம் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல. நம்ம லாக்கர்கிட்ட போயிட்டு வேறு ஏதாச்சும் நம்மகிட்ட இருக்கா கைஸ்? பெட்டு ஃப்ரேமு டிஃபால்ட்டில் தான் இருக்குது. ஓகே, வேறு ஏதாச்சும் பெட்டு பில்லோ. ப்ரோ பெட்டு பில்லோ அன்லாக் ஆகிருக்கு நமக்கு. அதை வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். சக்குரா எக்யூப் பண்ணியாச்சு. வேறு ஏதாச்சும் அன்லாக் ஆகிருக்கா? வேறு எதுவுமே இல்லைன்னா கைஸ். இப்போ பெட்டு பில்லோன்னு சக்குரான்னு என்ன பார்த்தேன். ப்ரோ இந்த இருக்குது பிங்க் கலர் பில்லோலாம் இருக்குது. இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணதே இல்லை. ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ வந்து இந்த மேப்பு பேர் கேஸ்டல் தான். எனக்கு இந்த மேப் தான் கைஸ் ரொம்ப பிடிக்கும். கேஸ்டல் தான் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து அதனாலே நம்ம பிடிச்ச மேப்புன்றனாலே நான் வச்சுருக்கேன். 5 வந்துருச்சு. சீக்கிரம் 5 வந்த மாதிரியே இருக்குது. அது என்னென்னு என்னோட ஒரு மனப்பிராதியா அப்படின்னு தெரில. சீக்கிரமாக வந்துருச்சு கைஸ். வந்து நம்ம ஆச்சு. ப்ரோ உடச்சி கீழே தள்ளி விட்டேன். பாவம் வருது. ஓகே, இப்போ நமக்கு வந்து 3 கிடச்சிருச்சு. ஸோ வந்து எதுக்கு ப்ரோ 3 ஸ்டார்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ப்ரோ. ரெட்டு போல் நான் வேறு பேர் போயிட்டாரு. நான் ரெட்டுன்னு நினச்சிட்டேன். அதான் பேஸில் வந்து நம்ம பெட்டையும் நம்ம அப்கிரேட் பண்ணிடுச்சு. இப்போ அவரை போய் அடிப்போம். ஓகேல தள்ளி விட்டாச்சு. சூப்பரே டைமண்டு சொல்லுங்க. பிளாக் ஆச்சு கிடச்சிச்சு. ஓடு 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 ப்ரோ ஓடு ப்ரோ ஓடு ப்ரோ ஓடு ப்ரோ ஓடு ப்ரோ கைஸ். முடிச்சு வச்சுக்கிறேன்.
வந்து அயன் நம்ம கலெக்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா அவர் கலெக்ட் பண்ணி இது வாங்கிடுவார் ஸ்வாடு. ப்ரோ அந்த நார்மல் இது இருக்குது, அடியா. எஸ் கைஸ் முடிச்சாச்சு, சூப்பர். ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் முடிச்சு தள்ளியாச்சு. கொஞ்சம் பிளாக் மட்டும் வாங்கிக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம ஜெம்ஸ் கலெக்ட் பண்ண போயிடலாம் கைஸ். எங்கே பண்ணி ஜஸ்ட்டு இங்கே இருக்குது, நம்ம பிளாக்லாம் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஒரு ஸ்வாடு இதை மட்டும் கைஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து 5 டைமண்ட் தான் கேட்பீங்க வர வழியில். அது மாதிரி நம்ம போனதாடி பண்ணிட்டுருக்கு தான் கைஸ். இந்த மாதிரி ஜெயிச்சா ஹேட்ரிக்கு நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ப்ரோ தெரியாமல் எமௌண்ட் பட்டனை தொட்டுட்டேன். அது வந்து அந்த ஆங்கிள் இருக்கிறதுக்கு வேலை இந்த ஆங்கிள் தான் கைஸ், ஓகேங்களா? ஓகே இப்போ நம்ம வந்தாச்சு கைஸ். ஒரு நிமிஷம் கைஸ், சாரி கைஸ் வந்தாச்சு, சாரி கைஸ். இந்த உங்களுக்கு வேறு வாய்ஸ் கேட்டுருந்துச்சுன்னா. ஓகே இப்போ வந்து 4 இது ப்ரோ, 4 4 8 12 ப்ரோ ஒருத்தன் வந்துட்டான் கைஸ். இப்போ வந்து நம்ம அந்த ஒரு 4 இதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த வழி பண்ணிடலாம். ஏன் ப்ரோ அது பின்னாடி தான் ப்ரோ தரத்துறான். ப்ரோ இதெல்லாம் நான் அந்த இடத்துக்கே போனதில்லை, நானும் சும்மா குத்து மதிப்பாக தான் கைஸ் எங்கிட்ட ஓடு நடம். ஓகேங்களா, தெளிவாக அங்கேயே நின்றுட்டான் ப்ரோ. என்ன கைஸ் பண்ண ப்ரோ, என் பெட்டும் உடைச்சிட்டான். கைஸ் ஓடு அச்சமில்ல ஓடு. இப்போ வந்து நம்ம ஓடிட்டு தான் இருக்கோம். நம்ம பெட்டு இது எங்கே ப்ரோ இருக்குது, பின்னாடி துரத்திட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு குரூஷியலான சுச்சுவேஷனில் நமக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே இப்படியே ஓடிட்டு இருந்தால் வேலைக்காகாது, ஓடலாமே செய்யணும். இது இப்படியே ஓடிட்டு இருந்தால் வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டே ஓடிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா ப்ரோ. இதுதான் நம்ம பேஸ் ப்ரோ, இது நம்ம பேஸ் இல்லையா? அடப்பா இதையுமே பேசு. ஓகே இப்போ நான் அடிச்சிடலாம் ப்ரோ, சும்மா எத்தனை நேரம் ஓடிட்டு இருக்காது. இப்போ நம்ம இவன் பேஸ்க்கே போய் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் ப்ரோ. இது என்ன இருக்கானா? அடப்பா ப்ரோ இவன் வாங்குறான் ப்ரோ. நான் அவுட்டுன்னு நினச்சேன் ப்ரோ, இவன் இல்லைன்னு. இப்போ எல்லோ வேறு நம்ம திறத்துறான் ப்ரோ. நான் தான் ப்ரோ ஹை லூட் வச்சுருக்கேன், எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் ப்ரோ. நம்ம பேசி இது நம்ம தான் மெஜெண்டா டீம். ஆமாம் கைஸ், மேலேயே காட்டுது, அதை பார்க்காம நான் பாட்டு க்ரீனும் பேசி ஓடிட்டுருக்கேன் ப்ரோ. சாப்பாடா கைஸ் நம்மளை வந்து இப்போதைக்கு துரத்தாமல் விட்டுருக்காங்க. எல்லோ தான் நம்ம பெட்டை உடச்சிருக்கோம் போல். இதெல்லாம் அப்கிரேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு ஒரு ஜெட் பேக்கு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் வாங்கணும் கைஸ். ஜெட் பேக்கு, ஒரு டைமண்ட் ஷாடு, ஒரு மேஜ் வாங்க முடியாதா? ஓகே 2 எமரால்டு இதெல்லாம் வாங்கியிருக்கோம். அடுத்து ஒரு பவ்வு வாங்கிடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு பவ்வு, ஆரோ, ஒரு பிகாக்ஸு, ஒரு ஆக்ஸு. இது நான் கொஞ்சம் தயார் வந்து ஒரு ஆர்டர் அமைச்சு வச்சுக்கிறேன், அப்படின்னா வந்து ஒரு நல்லாயிருக்கும். சரி வந்து நம்ம இது மட்டும் வாங்கிக்கலாம். அது பேர் என்னப்பா, என்னமோ வாங்க வந்தேனே. இது இது இப்போ வாங்கலையா? இதுக்கு இன்னும் இவ்வளோ தேவையா? ஒன்று வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆர்டர் வைக்கலாம் ப்ரோ. கரெக்டாக வைக்க முடியல. ஓகே வந்து நம்ம வந்து ஆர்டர் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பிகாக்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு இதுதான். இந்த ஒரு ஆர்டரில் இருந்தேன் கைஸ், எனக்கு எப்பவுமே பிடிக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இப்போ வச்சுக்கிட்டுருக்கேன். இந்த இதை லாஸ்ட்டாக தூக்கி வச்சுக்கலாம். அடுத்து இது அவ்வளோதான் கைஸ், ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ வந்து எல்லோ மட்டும்தானே இருக்கான். இப்போ எல்லோ போய் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். பேஸை இப்போதைக்கு பார்த்துட்டேன், கொஞ்சம் ஜெட் பேக்கை யூஸ் பண்ண பார்ப்போம். சூப்பராக இருக்குது கைஸ். அவர் 2 பேஸுக்கு பார்த்தீங்கன்னா வர ட்ரை பண்ணியிருக்கான். ஓகே நம்ம கொஞ்சம் ஜெட் பேக் யூஸ் பண்ணியே போகலாம். சூப்பராக இருக்குது ஜெட் பேக்கு. அதுக்குன்னு இப்படியே போனால் உடஞ்சிரும் ப்ரோ. நம்ம பிளாக் வாங்க மறந்துடும் பார்த்தீங்களா?
ப்ரோ இப்போ என்ன ப்ரோ பண்ண ஜெட் பேக்கும் யூஸ் பண்ண முடியும். ஒரு என்டர்பிளில் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஆக போகுது ப்ரோ? கரெக்டாக போட்டுட்டேன். கைஸ் அவனோட பெட்டை உடச்சாச்சு. சூப்பரு. இப்போ வந்து நம்ம ஒழுங்காக பிளாக் வாங்கலாம். யாரை கொஞ்சம் வாங்கலாம் ப்ரோ வரான். அதுக்கு இல்லாமல் நம்ம வந்து இதை மட்டும் தூக்கி வச்சுக்கலாம் கைஸ். ப்ரோ நம்ம கொஞ்சம் ஓடலாம். ஏன்னா இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்குள்ள ஒரு கார்னர் இருக்குது கைஸ். ஓகேங்களா? வந்து பின்னாடி தான் நம்மளை துரத்துறான். ப்ரோ 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 இப்போ பாருங்க ப்ரோ 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 பார்த்தீங்களா யாருக்கிட்ட? எஸ் ப்ரோ பிளான் டிகிட் ப்ரோ. ப்ரோ 3 மேட்ச்சு வேற லெவலாக, அதாவது